வணக்கம். நான் நிரோஷன். கிட்டத்தட்ட டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வேறு வேறு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 43,000 ஃபாலோவர்ஸை தாண்டி எங்களோட சமூக வலைத்தளங்கள் போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு நேற்று வந்து ஒரு அக்கா கேட்டா, தம்பி எங்களோட ப்ராடக்டை வந்து உங்களோட சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்தி தாங்க. அவ கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி போட்டு என்னண்டா, இதே விஷயத்தை தான் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்னம் நான் கேட்டது. ஒரு வருஷம் ஒன்றும் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம்னு சொல்ல, 9 மாசத்துக்கு முன்னம் நான் ஆக்கள்கிட்ட கேட்டது இதே மாதிரி, இதே நிலைமையில கேட்டது. நான் அவருக்கு சொன்ன விஷயம் என்னண்டா, அக்கா செகண்ட் ஹேண்டாவது இல்லாட்டி புதுசாவது நல்ல ஒரு போன் ஒன்று எடுங்க. யாரும் சோசியல் மீடியாவால விளம்பரப்படுத்தினா உங்களுக்கு 1 கிழமைக்கு போகும் பிசினஸ், இல்லாட்டி ஒரு 2 கிழமைக்கு போச்சு. இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்குடைய ப்ராடக்ட் பிசினஸ் போகணும்டா விளம்பரப்படுத்தல நீங்க தான் செய்யணும். அதை விளம்பரம் சொல்லலாது. உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த ஆதங்கத்தையும் அந்த அழுத்தத்தையும் அந்த பொருள் சம்பந்தமான முழு விவரத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. எந்த தொழில் முயற்சியாளர் என்னால வந்து அழகு சாதன பொருட்களை விற்க முடியாது. என்னால விவசாயம் மட்டும்தான், எனக்கு விவசாயம், இந்த சிறுதானியங்கள், இந்த தேனீங்கள், என்னால முடிஞ்சது இதுதான். நான் காரை விற்க முடியாது, என்னால மோட்டர் பைக்கை விற்க முடியாது. என்னடா எனக்கு அதுகளை பற்றி தெரியாது. தெரிஞ்ச விஷயம் மிக துல்லியமாக தெரியக்கூடியது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்கிற ஆக்களுக்கு தான் அது சம்பந்தமான பூர்ண விளக்கம் இருக்கு. அப்பதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் முழுசாக சேர்ப்பினோம். எனக்கு நான் இதை முக்கியமா இதை வடிவா சொல்லணும். ஏனண்டா பனங்கொட்டை பொறுக்கி கொண்டிருக்கின்ற இன்ஜினியரிங் படிச்சுட்டு பனங்கொட்டை பொறுக்க வலிக்கிட்டீங்களால என்னன்றா முன்னேற முடியுமன்ற மாதிரி கேட்ட அவங்களே அந்த வாயாலேயே இன்றைக்கு சொல்றாங்க, நல்ல சிறப்பா செய்கிறீங்கள்டா, நல்ல அந்த மாதிரி செய்து கொண்டு போங்க. அதாவது ஒருத்தன் தோல்வியை சந்திச்சுட்டா அவனை தூட்டுறதும் இப்படித்தான் போவான்ட்டு எங்களுக்கு முதலே தெரியுமன்ற மாதிரிய கதைக்கிறதும், ஒருத்தன் வெற்றியை கண்டுட்டான்டா அவனை வாழ்த்துறதும் இது மனித இயல்பு, அது மாறாது. சரியா? முயற்சியை செய்யணும்டா அதை தொடர்ச்சியா செய்யும். அதே நேரத்துல இந்த சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மற்றது சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உங்களோட மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி தெரிவினம்ன்றது சில வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா அது நீண்ட தூரமா நடக்காது. ஒவ்வொரு முயற்சியையும் நீங்க எடுத்தீங்களா, அனைத்து உற்பத்தியாளர்களும் எடுத்தையா ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். நன்றி.